ஸ்ரீ குருப்யோன் நமஹ. ஹரி ஓம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, ஐபிஎல் 2024 இந்தியாவில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. 46 போட்டிகள் நிறைவு பெற்றுள்ளன. 47வது போட்டியாக இன்றைய தினம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் இடையே நடைபெற இருக்கின்றது. மிகவும் ஒரு முக்கியம் வாய்ந்த போட்டியாக இந்த ஆட்டம் கருதப்படுகின்றது. இன்றைய போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற இருக்கின்றது. எனவே ஒரு சுவாரஸ்யமும் சுறுசுறுப்பும் நிறைந்த போட்டியாக இருக்கும். இன்றைய தினம் பூராட நட்சத்திரம் தனுசு ராசியில் இந்த மேட்ச் ஆகப்பட்டது நடைபெற இருக்கின்றது. சுக்கிரனின் ஆதிபத்தியம் கொண்ட லக்னமாக இந்த மேட்ச் என்பது துவங்க இருக்கின்றது. எனவே இன்றைய தினம் ஒரு எதிர்பார்ப்பு நிறைந்த ஆட்டமாக இந்த ஆட்டம் இருக்கும். கடைசி ஓவர் வரை செல்லக்கூடியதாக கூடிய இந்த ஆட்டம் இருக்கலாம். இன்றைய தினம் பார்ப்பதற்கு முன்பாக நேற்றைய தினம் 2 போட்டிகள் நடைபெற்றன. அதில் முதல் போட்டியில் நாம் ஆர்சிபி அணி வெற்றி பெறும் என்று சொல்லியிருந்தோம். அதே போன்று மகத்தான வெற்றியை பெற்றிருந்தார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கேப்டனாக சாய் சுதர்ஷன் அவர்களையும் வைஸ் கேப்டனாக விராட் கோலி அவர்களை தேர்ந்தெடுக்க சொல்லியிருந்தோம். அதே போன்று விராட் கோலியும் சிறப்பாக ஆடினார். சாய் சுதர்ஷனும் கேப்டனாக ஆடினார். வில் ஜாக்ஸ் பற்றியும் கூறியிருந்தோம். அவரும் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார்கள். 2வது போட்டியில் நாம் ருத்ராஜ் கைவாட்டை எடுக்கவில்லை. அதற்கு பதிலாக டேரில் மிச்சல் அவர்களை கேப்டனாக எடுக்க சொல்லியிருந்தோம். அவரது ஆட்டமும் நன்றாக இருந்தது. இருந்தாலும் நேற்றைய தினம் சிஎஸ்கே மேட்ச் என்பது நாம் தோற்றுவிட்டோம். அதாவது நேற்றைய தினம் ஆக்சுவலாக கைவாட்டோட ஜாதகம் நேற்று அவருக்கு சப்போர்ட்டே பண்ணல. பட் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் அவர் விளையாண்டுருக்காரு. அது இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதையும் நம்ம அனாலிசிஸ் பண்ணுவோம். வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு கரெக்டான ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கு 100% முயற்சி அப்படிங்கிறது நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. இன்றைய தினம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் சுனில் நரைன், பிலிப் சால்ட், வெங்கடேஷ் ஐயர், ஆண்ட்ரூ ரசல் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக சால்ட் அல்லது வெங்கடேஷ் ஐயரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் ரமன்தீப் சிங், சமீரா, வருண் சக்கரவர்த்தி போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். ரமன்தீப் சிங் அவர்கள் முன்னதாகவே பேட்டிங் செய்ய வந்தார்கள் என்றால் இன்றைய தினத்தில் ஒரு அருமையான ஆட்டமாக இருக்கும். அடுத்தபடியாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 2வது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் பிலிப் சால்ட், ஸ்ரேயாஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரூ ரசல் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக சால்ட் அல்லது ஸ்ரேயாஸ் ஐயரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 2வது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் அர்ஷஜித் ராணா, வருண் சக்கரவர்த்தி மற்றும் சமீரா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் ஃப்ராசர் கூர்க், அலெக்ஸ் போரல், ரிஷப் பண்ட், ட்ரிஸ்டான் டப்ஸ் போன்ற சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக கூர்க் அல்லது பண்டை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் முகேஷ் குமார், அக்ஷர் பட்டேல், ராசிக் சலாம் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 2வது பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் போரல், சாய் ஹோப், ட்ரிஸ்டான் டப்ஸ், அக்ஷர் பட்டேல் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக சாய் ஹோப் அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் மற்றும் போரல் அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 2வது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் கலீல் அகமத், குல்தீப் யாதவ், ராசிக் கலாம் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேயர்களே, இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது கொடுக்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்று இதை ஹிண்டாக எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றும் உங்களுடைய கிரிக்கெட் நாலேஜையும் சற்று பயன்படுத்தி அதுக்கு தகுந்த போல் அணியாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் KKR அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.